சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்தவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள், உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமென். பாருங்க, இந்த வார்த்தையில் என்ன போடப்பட்டிருக்குது? நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை கிடைத்ததுனால அவர் எதிலிருந்து தப்பு வைக்கப்பட்டார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பூமியில் மேலே ஆண்டவர் செலுத்தின அந்த பெரிய ஒரு நியாய தீர்ப்பு, ஜலப்பிரளயம் அப்படிங்கிற நியாய தீர்ப்புக்கு அவர் என்ன செய்யப்பட்டார்? அவரும் அவர் குடும்பமும் தப்பு வைக்கப்பட்டது. ஆமென். அப்போ ஆண்டவர் பாருங்க, நம்ம மேலே கூட ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறார்? இப்படி கிருபை வைக்க தேவன் விரும்புகிறார். சரி, இந்த கிருபை நோவாவுக்கு பூமியில் உள்ள எல்லார காட்டிலும் நோவாவுக்கு மாத்திரம் இந்த கிருபை கிடைப்பதற்கு காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பாருங்க, 9வது வசனம் பாருங்க. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோடைய சஞ்சரித்து கொண்டிருந்தான். பாருங்க, ஒரு பொல்லாத பூமியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். சுற்றி அந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, 11வது வசனம். பூமியானது தேவனுக்கு முன்பாக சீர்கெட்டதாக இருந்தது, பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. அப்போ பாருங்க, மாம்சமான யாவரும் அடுத்த வசனத்தில் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்போ சீர்கெட்டதாக இருந்தது, கொடுமையினால் நிறைஞ்சிருந்துச்சு, எல்லாரும் தங்கள் வழியை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம்? கெடுத்து கொண்டிருந்தார்களாம். இப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பூமியின் நடுவில் நோவா என்ன செஞ்சுட்டு இருந்தாராம்? அவர் உத்தமராய் இருந்திருக்கிறார், அடுத்ததாக நீதிமானாய் இருந்திருக்கிறார், தேவனோடு சஞ்சரிக்கிறவராய் காணப்பட்டிருக்கிறார். 3 காரியங்கள்: உத்தம குணம், அடுத்ததாக அவர் நீதிமானாக இருந்திருக்கிறாரு, அடுத்ததாக தேவனோடு சஞ்சரித்திருக்கிறார். இந்த 3 காரணத்தின் நிமித்தமாக நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அந்த பூமியை முழுவதுமாக அழிப்பதற்கான ஒரு ஜலப்பிரளயம் தேவனால் அனுப்பப்பட்டது. அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து நோவாவும் அவர் குடும்பமும் தப்பு வைக்கப்பட்டார்கள். ஆமென். நம்ம கூட இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மளும் கூட இந்த பொல்லாத பூமியில், பொல்லாத மனிதர்கள் நடுவில் எங்கே போனாலும் இந்த பொல்லாத கூட்டத்தார் பெருகி விட்டார்கள். அப்படிதானே உலகத்தார். அடுத்ததாக இந்த பூமி பொல்லாததாய் மாறிக்கொண்டிருக்கிறது நாளுக்கு நாள். இப்படிப்பட்ட பூமியில் நமக்கு கிருபை கிடைக்க வேண்டுமானால், கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டுமானால், இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம நீதிமானாய் இருக்க வேண்டும். நம்ம நீதிமானாக கர்த்தர் மாற்றிட்டார். அவர் ரத்தத்தால் கழுவப்பட்டு நீதிமானாக மாறிட்டோம். ஆனால் நம்ம உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கடைசி நாட்களில் வரப்போகிற தேவனுடைய நியாய தீர்ப்புகளுக்கும், அடுத்ததாக வரப்போகிற ஆபத்துகள், உலகத்தில் எத்தனையோ ஆபத்துகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், இதில் எல்லாம் இருந்து நம்ம தப்பு வைக்கப்படணும் அப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நோவாவை போல நாம் ஒரு நீதிமானாய் நம்மை காத்துக்கொள்வோம். நீதிமானாய் மாறிட்டோம். அடுத்ததாக உத்தம குணத்தை நமக்குள்ளாக காத்துக்கொள்ளுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரிப்போம். இந்த கடைசி நாட்களில் நோவாவால் முடிஞ்சிச்சு. பூமி முழுவதும் சீர்கெட்டதாக இருந்த பொழுது கூட நோவாவால் தேவனோடு சஞ்சரிக்க முடிந்தது. இன்றைக்கு நமக்கு தேவனோடு சஞ்சரிக்க எத்தனையோ வழிவகைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு நோவா கிட்ட பைபிள் கிடையாது. அன்னைக்கு நோவாவை தவிர யாருமே அங்கே உண்மையானவங்க அங்கே இல்லை. ஒரு ஃபெலோஷிப் கிடையாது, பைபிள் இல்லை, எதுவுமே இல்லாத காலகட்டத்தில் நோவா தேவனோடு சஞ்சரித்து தன்னை காத்து கொண்டார். அப்போ இந்த பூமியில் உங்களை என்னையும் காப்பாற்றுறது எது தெரியுமா? நாம் தேவனோடு சஞ்சரிக்கிற அந்த உறவு தான். ஸோ தேவனோடு உள்ள உறவை காத்துக்கொள்வோம். இந்த பொல்லாத பூமியிலிருந்து நம்மையும் தேவன் தப்புவிப்பார், நம்ம மேல கிருபை வைப்பார். எல்லா இயற்கை பேரழிவுகள், எல்லா உலகத்தில் உண்டாகிற ஆபத்துகளுக்கும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் தேவன் தப்புவித்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வரைக்கும் தேவன் காப்பாற்றுவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக எமக்கு கோடி ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே தகப்பனே, நாங்கள் ஆண்டவரே எசப்பா நோவாவை போல உண்மையையும் உத்தமத்தையும் நாங்கள் காத்துக்கொள்ள அந்த கடைசி நாட்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மோடு சஞ்சரிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த பூமியில் உண்டாகிற எல்லா விதமான ஆபத்துகளுக்கும் எங்களையும் எங்கள் குடும்பத்தை நீர் விலக்கி பாதுகாத்து எங்கள் மீது உம்முடைய கிருபையை வைத்து நீர் காப்பாற்றுவீராக. நீர் அப்படி செய்ய போகிற உம்முடைய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.